இது போதும் ஈஸ்வரி. யமுனா கிட்ட நீ தான் அவ அம்மான்ற உண்மையை புரிய வச்சு நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க இது போதும். 22 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட அன்பா பாசமா ஒட்டிட்டு இருந்த யமுனாவை அதே அன்போட நீ பார்க்க போற. இது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் யமுனா என்கிட்ட இத்தனை வருஷமா நீ எங்க போயிருந்தன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்வேன்? ஈஸ்வரி, முதல்ல யமுனா வீட்டுக்கு கூட்டு வரலாம், மத்தது அப்புறமா பேசிக்கலாம். ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். வா. ஐயா, டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம் லோகமா, யமுனாவை கூட்டு வர சந்தோஷத்துல எனக்கு பசிக்கல. யமுனாவையும் தென்மொழியும் கூட்டு வரேன், அவங்களுக்கு சேர்த்து நீங்க டிஃபன் ரெடி பண்ணுவீங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இனிமே இந்த வீட்டு கஷ்டமெல்லாம் தீந்துடும் ஐயா. ஐயா, இந்த வீட்டு மகாலட்சுமியை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க ஐயா. சரி சிவசங்கரா, இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். நேத்துக்கு என் கனவுல வந்து அந்த அண்ணாமலையாரே சொன்னார். சரி வரேண்ணா. வரேன் ஈஸ்வரி, வரேன். போயிட்டு வாங்க ஐயா. வாசந்தா. சாரி சிவசங்கரா. அம்மாவுக்கு இப்படி ஆகும் யாருமே எதிர்பார்க்கல. நீ மன்னார்குடிக்கு போய் அம்மா வாசிட்டு வர போறேன்னு சொன்ன உடனே நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யமுனாவும் உண்மை தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்துருவா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே பகல் கனவா ஆயிடுச்சு. இல்ல சந்தானம், நிஜமாகும். அம்மா தான் நம்மளை விட்டு போயிட்டாங்களே தவிர யமுனா நிச்சயமா இந்த வீட்டுக்கு வந்துருவா. எப்படி சங்கரா? இனிமே யார் சொல்லி ஈஸ்வரி தான் யமுனாவோட அம்மான்றதை புரிய வைக்கிறது? புரிய வைக்கலாம். எங்க அம்மா பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருந்த பழைய ஃபேமிலி போட்டோ இது. இதை யமுனாட்ட காட்டி ஈஸ்வரி தான் உங்க அம்மான்னு சொல்லி உண்மையை புரிய வச்சு அவளை வீட்டுக்கு கூட்டு வரப்பேன். சங்கரா, சில நிஜங்களை புரிய வைக்கிறதுக்கு சில நேரங்கள்ல நிழற்படம் உதவியா இருக்கு. உண்மைதான் சந்தானம். மனுஷ மனசுக்குள்ள இருக்கிற உறவுகளை சில நேரம் புரிய வைக்க இந்த மாதிரி ஆதாரம் தேவைப்படுது. நான் இப்ப யமுனா கூட்டு வரதான் போயிட்டு இருக்கேன். நீ வீட்டில் இரு, நான் யமுனா கூட்டு வந்துடுறேன். வெரி குட் சங்கரா. யமுனா வரப்போற சந்தோஷத்தை துர்காவும் ஷேர் பண்ணிக்கணும். நான் போய் துர்காவை கூட்டிட்டு வந்துடுறேன். என் கார்ல டிராப் பண்ணி. இல்ல வேண்டாம், நான் காரை வாசல்ல தான் பார்க் பண்ணிருக்கேன். நான் அதுலயே போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே. அண்ணாமலை, வண்டி எடுங்க. அண்ணாமலை, வண்டி எடுத்து. தென்மொழி, அப்பா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. பாவம், நீங்க தான் எங்களால ரொம்ப வேதனை அனுபவிக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வேண்டிய காலம் வந்தாச்சு. அப்பா, பாட்டி இறந்து போயிட்டாங்களாமே, அதுக்கும் நீங்களும் அம்மாவும் தான் காரணம்னு யமுனாக்கா சொல்றாங்கப்பா. அவளுக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்குமா. அதை சொல்லிட்டா என்னை பத்தி, ஏன் நம்மளை பத்தி அவ புரிஞ்சுப்பா. பாட்டி வந்து இதை தெளிவுபடுத்துவாங்கன்னு நினைச்சேன். ஆனா முடியாம போச்சுமா. அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க வச்சு இந்த ஃபேமிலி போட்டோ செய்ய போகுது. இவங்க தான் உன் பாட்டி. சாகிறதுக்கு முன்னாடி அவங்க உன்னை ரொம்ப விசாரிச்சாங்க. இவங்களை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கலப்பா. பரவாயில்லம்மா, எப்பவும் இவங்க ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. சரி, யமுனா வீட்டில் தான் இருக்கா? இல்லப்பா, அக்கா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அப்படியா? சரிம்மா, அவளை பார்த்து விஷயத்தை சொல்லி நான் வீட்டுக்கு கூட்டு வரேன். நீ தயாரா இரு. இன்னைக்கு நாம எல்லாரும் நம்ம வீட்டுக்கே போறோம். ஓகே? திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்க. என்ன? சரிப்பா. வரேம்மா. பார்த்துப்போம்.
வெரி குட் பசுபதி. பல மாதம் கட்டா டியோலாம் கலெக்ஷன் பண்ணியிருக்கல்ல. சரி, லஞ்ச் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. எனக்கு ரெஸ்ட் தேவையில்லை. கலெக்ஷன் பண்ண வேண்டிய அட்ரஸ்லாம் கூட நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் பசுபதி, இது லஞ்ச் டைம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம். கஸ்டமர்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுடா. ஒரு 4 மணிக்கு மேலே போ. சரி, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணுண்டா. தாராளமாக பண்ணுறேன்டா. அதுக்கு ஏன் எவ்வளோ தயங்குற? என்ன உதவி வேணும்? எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். 10,000 ரூபாயா? எதுக்கு? வேணும். பசுபதி, பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10,000 என்ன, 1,00,000 ரூபா கூட தரேன். ஆனால் அந்த பணத்தை சந்தேகப்படாத நரேன், தப்பான வழியில பயன்படுத்த மாட்டேன். அப்போ காரணம் சொல்லு. ஒரு வீடு பார்க்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் பணம் கேட்டேன். மாடியில் தான் இவ்வளோ பெரிய ரூம் இருக்குல்லடா. இங்கே என்ன வசதி குறைச்சல்? வசதியெல்லாம் இருக்கு. ஆனா எங்க அப்பா இங்க தங்கினா சரியா வராது. எங்க அப்பாவை நிச்சயம் கண்டுபிடிச்சிருவேன். அப்ப கண்டிப்பா ஒரு வீடு வேணும். அது மட்டும் இல்லடா, ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த அட்ரஸை மன்னார்குடிக்கு போய் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்க போறேன். ஒருவேளை நான் அங்க போயிருக்கலான்னு எங்க அப்பா என்னை தேடி அங்க போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வீடும் அட்ரஸும் தேவைடா. நியாயமான விஷயம்தான்டா. ஈவினிங் பணம் வாங்கிக்க. சரிடா. நீ சொன்ன காரணமெல்லாம் உண்மையா இருக்கும் நம்புறேன். உண்மையா இருக்கணும். என்ன? ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகே. போலாமா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். யமுனா ரூம்ல இருக்காங்களா இல்ல வார்டில் இருக்காங்களா? யமுனா மேடம் இன்னும் வரல. வரவே இல்லையா? நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் டாக்டர். நமஸ்காரம் சார். வாங்க. உங்க ஆத்துக்கு போலான்னு தான் புறப்பட்டேன். போற வழிதானே இங்கேயே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் நல்ல நேரம் இங்கேயே இருக்கேள். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன சார் அப்படி கேட்டுட்டேல்? நாளைக்கு அம்மாவோட நினைவு நாள். வழக்கமா நீங்க முன்கூட்டியே எனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துவேள். இந்த வருஷம் மறந்துட்டேலே. சரி, ஒர்க்கு பிஸில மறந்துருப்பேள். வழக்கமான லிஸ்ட் தான். வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன்னா பெட்டர். இந்தாங்க லிஸ்ட். ஒரு நிமிஷம். ஹலோ, கொஞ்சம் இங்க வந்துட்டு போயேன். வேண்டாம் சாமி, இந்த விஷயத்துல தவசம் வேண்டாம். என்ன சார் சொல்றேள்? பல வருஷமா பண்ணிட்டு வந்த தவசம் வேண்டாமா? வேண்டாம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கப்படாது. தவசங்கிறது செத்து போனவளோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக செய்யற காரியம். இன்னும் நாம அவளை நினைச்சுட்டு இருக்கோன்னு அவ ஆத்மாவுக்கு தெரிய வைக்கிறது. அதை நிறுத்தணும்னு சொல்றேளே. சாமி, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க போலாம். இத பாருங்க, திடீர்னு எதுவும் பேச வேண்டாம். உங்க தட்சணை வேணா வாங்கி போ. ஈஸ்வரா, நான் இந்த காரியத்தை பண்றது என் ஜீவனத்தை நடத்துறதுக்காக மட்டும் இல்ல, மனுஷாளுக்கும் ஆத்மாவுக்கும் இடையில ஒரு மீடியேட்டரா இருக்கிற திருப்திக்காக தான். என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். நமஸ்காரம்மா. வாங்க. நாங்க மறந்தாலும் நீங்க மறக்கிறது இல்ல. அம்மா தேவசம் விஷயமா வந்தீங்களா? அதுக்கு தான் வந்தேன். ஆனா இந்த வருஷத்துல இருந்து உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு பண்ற தவசத்தை நிறுத்த சொல்லிட்டார். என்ன சொல்றீங்க? ஏன்? என்ன காரணம்னு தெரியல. பேச்சில கூட நிறைய மாற்றம் தெரியுது. புது கல்யாணம் அம்மாவையும் மறக்க வச்சிருச்சா? இல்ல, அதுக்காக நீங்க திதி கொடுக்கறத நிறுத்த வேண்டாம். வழக்கம் போல செஞ்சிருவோம். அதுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு லிஸ்ட் கொடுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மறந்துடாதீங்க, நாளைக்கு காத்தால பீச்சுக்கு வந்துருங்க. ம். நான் வரட்டேன். ம். டிரைவர், வண்டி எடுங்க.
எவ்வளோ பாச்சு? 80 ரூபா சார். கிளம்பு. என்ன பசுபதி பார்க்குற? வழக்கமாக கையை காலை வெட்டுறவன், கொலை பண்ணுறவன், இவங்கெல்லாம் பாலடைஞ்ச பங்களா குகைக்குள்ளே இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தியா? அதெல்லாம் சினிமாவில் கொடுக்குற பில்டப்பு. உண்மையிலே இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் நம்மளை மாதிரி சராசரி மக்களோட தான் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ பாரு. ரவீனா, குமார். அத வரம்பா. வாராஜே. வாண்ணே. பார்ட்டி யாரு? வேண்டப்பட்டவண்ணே. விஷயத்தை சொல்லு. சீனை காட்டணுமா இல்லை சீனை முடிக்கணுமா? சீன் காட்டுறதுன்னா கையை காலை வெட்டுறது, சீன் முடிக்கிறதுன்னா ஆளே காலி பண்ணுறது. சீனை முடிச்சிருங்கண்ணே. முடிச்சிருவோம். நம்ம பையன் 20 வருஷ பகை. பார்ட்டி ரொம்ப தொல்லை கொடுக்குறான்னா. மனசுக்குள்ள ஒரே குடைச்சல். இந்த விஷயத்தெல்லாம் சார்ட்ட சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லி தான் கூட்டு வந்திருக்கேன். இதை பாருப்பா, எங்களை சில பேர் தப்பா நினைக்கிறாங்க. நாங்களாம் எமனோட ஏஜென்ட்டுங்க. சில பேர்த்து கணக்கு முடிக்கிறதுக்காக எங்களை அனுப்பி வச்சிருக்கான். உங்களை பத்தி ராஜு சொல்லியிருக்கான். நான் கொல்ல சொல்ற சிவசங்கர் நல்லவன் இல்லை. எங்க அக்காவை கொலை பண்ண கொலைகாரன். எங்க குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கின துரோகி. சத்தம் போட்டு பேசாத. இரவுக்கு 1000 கண்கள் மட்டும் இல்ல, 1000 காதுகளும் இருக்கு. ஆமா, போட்டோ கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இவன் முகத்துல சாவுக்களை வந்துருச்சு. ஆமா, பாடைய கட்ட பணம் கொண்டு வந்திருக்கியா? ரவீனே, என்னால முடிஞ்சது கொண்டு வந்திருக்கனே. இதை வச்சுக்கிட்டு இவனுக்கு நிம்மதியை கொடுண்ணே. பசுபதி, அண்ணன்ட்ட பணத்தை கொடு. 15,000 இருக்கு. 15,000 தான் இருக்கா? ஆமா. நோட்டை பார்த்தாலே ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த காசு மாதிரி இருக்கு. இது பத்தாது, இன்னும் 10,000 ரூபாய் வேணும்பா. மேட்ரு முடிச்சுட்டு மொத்தமாக வாங்கிக்கிறோம். ஆமா, அவன் எங்க வேலை செய்யறான்? அட்ரஸ் என்ன? ஜிஹெச்ல டாக்டரா இருக்காரு. வீடு அடையாறுல இருக்கு. போட்டோ பின்னாடியே அட்ரஸும் இருக்கு. ஓ, டாக்டரா? அப்ப பல பேரை மேல அனுப்பியிருப்பான். அப்ப இவன் அனுப்புறதுல தப்பு ஒன்றும் இல்லை. சரி சரி, இடத்த காலி பண்ணுங்க. வரேன். பணத்தை உள்ளவை, நாளைக்கு முடிச்சிடலாம். சரிண்ணே. என்னக்கா, காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் வந்தேன். கேட்டா நீ அங்கே இல்லை. நாங்கள் என்ன புது ஹாஸ்பிட்டல் விஷயமா வெளில போயிருந்தியா? இல்ல தேவா, மனசு சரியில்லை. அதான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்துட்டு வரேன். அக்கா, பெரியப்பா பண்ண அநியாயத்தையும் நினச்சிட்டு இருக்காதுக்கா. கொஞ்சம் மறக்க ட்ரை பண்ணு. அதான்க்கா உனக்கும் நல்லது. அக்கா, உங்களை தேடி காலையில அப்பா வந்துட்டு போனாரு. என்னவா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. இனிமே பேசுறதுக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்கு? இத பார் தேன்மொழி, நான் வீட்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவர் இங்க வந்தா அவரை பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இது அவருக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லிடு. புரியுதா? திவா, படிச்சு முடிச்சிட்டியா? என்னக்கா சொல்லு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நாளைக்கு அம்மாவோட நினைவு நாள். அம்மாக்கு திதி கொடுக்கணும். இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா? ஐயோ சாரிக்கா, நானே மறந்துட்டேன். நீ லிஸ்ட்டை கூட நான் போய் வாங்கிட்டு வரேன். அக்கா, திதிக்கு பெரியப்பா கூப்பிட போறியா? இல்ல திவா, நான் அவரை கூப்பிட போறதில்ல. அப்படியே நான் கூப்பிட்டாலும் அவர் கண்டிப்பா வரமாட்டாரு. அநேகமா அவர் இங்க வந்தது கூட அம்மாக்கு திதி கொடுக்க வேண்டான்னு சொல்றதுக்காகத்தான் இருக்கும். என்னக்கா சொல்றா? அவரே அப்படி சொல்ல போறாரு? அவர்தான் அப்படி சொல்லிருக்காரு. வழக்கமா அம்மாக்கு திதி கொடுக்கிற குருக்கள் இன்னைக்கு அப்பா கிட்ட போய் திதி கொடுக்கறதுக்கான லிஸ்ட் கொடுத்திருக்காரு. ஆனா அப்பா இந்த வருஷத்துல இருந்து அம்மாவுக்கு திதி கொடுக்க வேண்டாம்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. அக்கா, இதுக்கு பெரியப்பா மட்டும் காரணம் இல்ல. புதுசா வந்திருக்காள் ஒரு பொம்பளை, அவன் போட்ட மந்திரத்தினால தான் அப்படி பண்றாரு. பெரியப்பா எங்க அப்படி மாறிட்டாரு? அவர் மாறல திவா. இதான் அவரோட நிஜ முகம். இத்தனை வருஷமா நல்லவர் மாதிரி நம்ம கிட்ட எல்லாம் நடிச்சிருக்காரு. இப்பதான் அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். திவா, அம்மா முகம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க மட்டும் உயிரோட இருந்திருந்தா அவங்கள உட்கார வச்சு பணிவிடை செஞ்சிருப்பேன். அந்த பாக்கியம் கூட கிடைக்காம போச்சு. ஆனா அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையாவது நம்ம ஒழுங்கா செஞ்சிடணும். அக்கா, நீ கவலைப்படாதக்கா. பெரியமாக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம கரெக்டா பண்ணிடுவோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன்.
திவா பணம் இருக்கா? இருக்குக்கா. தென்மொழி கல்பனா தூங்கிட்டாளா? தூங்கிட்டாக்கா. அக்கா நான் பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? என்ன வாங்கணும்? திவா கிட்டே சொல்லி அமைச்சிருக்கலாம்ல. இல்லக்கா, பால் இல்ல. இப்பதான் ஞாபகம் வந்தது. ராத்திரி பாப்பா ஏஞ்சி அழுவா, கொடுக்கணும். இங்கதானே கடை, நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சீக்கிரம் வந்துரு. சரிக்கா. ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? லோக்கலா? ஆமாமா. இதுல பண்ணிக்கலாம். இதுலயா? ஹலோ அப்பா, நான் தேன்மொழி பேசுறேன்ப்பா. தேன்மொழி, நான் வந்துட்டு போனதை யமுனாட்ட சொன்னீங்க? சொன்னப்பா, ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. சொல்லுமா. அப்பா, உயிரோட இருக்கிற எங்க அம்மாவுக்கு யமுனா அக்காவும் திவாகர் அண்ணனும் திதி கொடுக்க போறாங்களாப்பா. அப்பா, என் அம்மா தான் யமுனா அக்காவோட அம்மான்னு தெரியாம திதி கொடுக்க போறாங்கப்பா. எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நீங்க எந்த அர்த்தத்துல திதி கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னு அவங்களுக்கு புரியலப்பா. அப்பா அப்பா, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கப்பா. அம்மா உயிரோட இருக்கும்போது திதி கொடுக்கறது தப்புப்பா. உயிரோட பொதிக்கிறதுக்கு சமம்ப்பா. நான் இப்பவே கிளம்புறேன். எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்.